கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே கல்வாரி திருப்பீடமே கரை போக்கும் திரு ரத்தமே உயிருள்ள பனி போல வெண்மையாகுமையா திருவார்த்தையினார் உரைகின்ற பனி போல வெண்மையாகுமையா திருவார்த்தையினார் மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா என் நேசருக்கே அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா அப்பாவும் சமூகத்தில் அப்பங்கள் நாங்களையா எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் எப்போதும் திரு பாதம் அமர்ந்திட ஏங்கி தவிக்கின்றோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறாம் நேசருக்கே உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் உலகத்தின் வெளிச்சம் நாங்கள் உமக்காய் சுடர் விடுவோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியோமையாம் அனல் மூட்டி எறிய விடோம் ஆனந்த தைலத்தால் அபிஷேகியோமையா அனல் மூட்டி எறிய விடோம் மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே மகிமை மகிமை மாட்சிமை மாறா நேசருக்கே நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம், ஜெபிக்கலாம் வாங்க. ஆண்டவருடைய நாமத்தை நாம் மைப்படுத்த முடியும். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? துதிக்கலாம். நன்றி. ஜெபம். சூத்திரம் 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 ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்பா, இந்த நாளுக்காய் உமக்கு நன்றி 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 ராஜா. ஆண்டவரே, இந்த நாளை ஆசீர்வதித்து ஆண்டவரே பாடல்கள் ஆண்டவரே உமக்காய் துதிக்கிறோம், பாடல்களுக்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, வர்ஷிப்காய் சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தைக்காய் ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 ஆண்டவரே. தடைகளெல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து கிருபை செய்யுங்க. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்த ஆண்டவரே, 6 முதல் முடி வரைக்கும் தெய்வீக பிரசன்ன வல்லமை அபிஷேகம் இறங்கணும் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆராதனையில் இறங்கி அசைவாடுவீராக ஆண்டவரே. அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். காணிக்கையின் பகுதி, அறிவிப்பு பகுதி ஆண்டவரே, திருவிருந்து பகுதிக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த பந்தியில் கூட ஆண்டவரே நம்முடைய வருகையை நினைவு கூர்ந்து இதற்கு நாங்கள் உடன்படிக்கையில் ஆண்டவரே உத்தம உண்மையுமார்ந்து இதில் செயல்பட கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், ஒப்பு கொடுக்கிறேன். தடைகள் எல்லாம் மாற்றி ஆசீர்வதித்து வழிநடத்தும் பரிசுத்த ஆவியானவர் ஆண்டு கொண்டு ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. ஆதியும் நீரே, அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே, என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை
உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. தாய் தந்தை நீரே, தாதியும் நீரே, தாவரம் நீரே, தாரகம் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. வாழ்விலும் நீரே, தாழ்விலும் நீரே, வாதையில் நீரே, என் பாதையில் நீரே. எந்த காலத்தில் நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. வானிலும் நீரே, பூவிலும் நீரே, ஆழியில் நீரே, என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. துன்ப நேரத்தில் இன்பமும் நீரே, இன்னல் வேளையில் மாறாதவர் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே, ராஜராஜனாம் என் சர்வமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன் எந்த வேளையிலும் துதிப்பேன். அல்லேலூயா. பாதம் பணிந்து பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியேன், உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம் பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே
பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே புது என்னையார் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியார் புது என்னையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியார் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலோமில் சேர்த்திடுவீர் நிரப்பினிடம் நடத்துகிறீர் நூதன சாலோமில் சேர்த்திடுவீர் உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்களித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தேன் நெருங்கி உதவி எனக்களித்தீர் இசை கெட்டெங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தெம்மை தாங்குகின்றீர் திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தெம்மை தாங்குகின்றீர் உன் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே என் சமூகம் உன் செல்லும் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் என் முன் செல்லும் உன் சமூகம் எனக்கு அளிக்கும் இளைப்பாறுதல் உமது கோலும் உம் தடியோ உண்மையாய் என்னை தேற்றிடுவே உமது கோலும் உம் தடியோ உண்மையாய் என்னையும் தேற்றிடுவே உன் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் நாளும் துதியே உம்மை அன்று யாரை பாடுவே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே அல்லேலூயா. எனக்காய் ஜீவன் விட்டவரே ஆமென். என்னோடு இருக்க எழுந்தவரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே என்னை என்றும் வழி நடத்துவாரே என்னை சந்திக்க வந்திடுவாரே இயேசு போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வழியிலே இயேசு போதுமே அல்லேலூயா. ஆசி சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே பிசாசி சோதனை பெருகிட்டாலோ சோர்ந்து போகாமல் முன் செல்லவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே உலகமும் மாமிசமும் மயங்கிட்டாலோ மயங்கிடாமல் முன்னேறவே போதுமே போதுமே இயேசு போதுமே போதுமே எந்த நாளிலுமே என் நிலையிலுமே
எந்த வாழ்வினிலே ஹல்லேலூயா. எப்போதுமே ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம எல்லாம் அப்படியே சொல்லி சகோதரா கரம் உயர்த்து, சகோதரி கரம் உயர்த்து, இன்னும் அதிகமா நல்ல கரம் உயர்த்து, நல்ல கரம் உயர்த்து. ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லு. ஆராதனை ஆராதனை பண்ணிக்கிறப்பா ஆராதனை ஆராதனை தகப்பனே ஆராதிக்கிறேன். ஆராதனை ஆராதனை ஓ காட், ஹல்லேலூயா. ஆராதனை ஆராதனை எபினேசரே, எபினேசரே, இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி இதுவரை உதவி நீரே, உம்மை முழு உள்ளத்தோ அப்படியே ரெண்டு கரத்தை அசைங்கள ஆண்டவருக்கு முன்பாக ரெண்டு கரத்தை அசைங்கள அசைங்கள அப்படியே ரெண்டு கரத்தை அசைங்கள. ஓ பிரைஸ் காட். எல்லாரும் ஆராதனை ஆராதனை தம்பிமார் தங்கச்சிமார் ரெண்டு கரத்தை அப்படி அசைங்க. ஆராதனை 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 ஆராதனை. எல்லாம் சேர்ந்து பாடுவோம். பாடகர்கள் கூட சரியா பாடு. பாவங்களில் தம்பி நல்ல வாசி. சுமந்து தீர்த்தவரே ஓரி பாபா பாரி மாலா காதானியான ரவா. பரிசுத்த ரத்தம். சொல்லுங்க. எனக்காக எனக்காக தான் ஆண்டவரே, பாக்கியமே நான் நல்லா இருக்கிறதுக்காக தானே. பரிசுத்த ரத்தம் எனக்காக, என் வாழ்வுக்காக நான் வாழ, நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன். ஓ பிரைஸ் மாரா காதானியானரா. பரிசுத்தரே படைத்தவரே. அர்ப்பணிக்கலாம் எல்லாரும். ஆராதனை நல்ல கரம் உயர்த்த, கண்ணை மூடி அப்படியே கல்வாரி பாரு. ஆராதனை வல்லவரே நல்லவரே. மகளே அர்ப்பணி, ஆசீர்வாதம் வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும், நிம்மதி வரும். ஆராதனை வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே நீ சொல்லியா கொடுக்கணும். நன்றி நன்றி உள்ள உடையது இல்லையா. நல்லவரே நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. வல்லவரே இயேசுநாதா. ஆராதனை. சொல்லுங்க எல்லாம் பார்க்கலாம். ஆராதனை நல்லவரே இயேசுநாதா. ஆராதனை ஆராதனை. பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் அவர் என்ன செய்வாராங்க? நிறைவாக்குவார். நல்ல ஆசீர்வாதமான
வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். 7வது மாதம்னா பரிபூர்ணமான மாதம் என்று சொல்லப்படுகிறது. 7 என்றாலே பரிபூர்ணம் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ இந்த பரிபூர்ணமான மாதத்தில் ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தையை கொடுத்தார். அதாவது உங்கள் குறைவுகளெல்லாம் அவர் நிறைவாக்குற ஒரு ஆண்டவர். இன்னும் வித்தியாசமாக சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையில் என்ன செய்வாரா? இப்படி கொஞ்சம் திருப்பி போட்டு வாசித்து பாருங்க. நான் சொல்கிறதை என்னோட சேர்ந்து சொல்லுங்கள். என் தேவன் அவருடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுடைய குறைகளெல்லாம், என்னுடைய குறைகளெல்லாம், என் வீட்டினுடைய குறைகளெல்லாம், என் ஆவி ஆத்மா சரீரத்தினுடைய குறைகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார். இதை சொல்கிறதுக்கு கூட விசுவாசமே வரலையே. அவர் எப்படி மகிமையெல்லாம் ஆசீர்வாதம் வரும்? ஏங்க நான் சொல்கிறத திருப்பி சொல்கிறதுக்கு என்னங்க, இந்த நாக்கில் தாங்க ஆசீர்வாதம் இருக்கிறது. உலகத்திலே பெரிய சபையாக இருக்கிற பாலியாங்கிசோ தென்கொரியா தேசத்தில் இருக்கிற அந்த தேவ மனுஷன் இறந்துட்டார். 84 86 வயசில். ஆமாம், சென்னைக்கு கூட வந்தார். ஒரு 3 நாள் போட்டார். பாக்கியமானது. நாங்கள்லாம் போய் பார்த்தோம். ஆமாம், அவருடைய சபையில் தான் இன்ன வரைக்கும் 20 லட்சம் 30 லட்சம் பேர் இருக்கிறாங்களாம். இப்போவும் இருக்கிறாங்களாம். அவர் ஆரம்பத்தில் அப்படி சொல்லும்போது சொல்கிறார், இந்த குறைவுகளை எப்படியெல்லாம் நிறைவாக்கினார் அப்படின்றதெல்லாம் அவர் வீட்டு ஜெப குறிப்பு நிறைய புத்தகங்கள் அவர் தான் வச்சுருக்கிறார் நிறையா. அப்போ அவர் அடிக்கடிக்கு சொல்லுவாராம், இந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படி விசுவாசிக்கிற காரியமாக அதை மாற்றி அவர் சொல்லுவாராம். உலகத்திலே பெரிய சபை. ஆமாம், இன்றைக்கும் பெரிய சபை அங்கே தான். லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க. அவர் இறந்தவங்க பிள்ளைகள், உங்களுடைய உடன் ஊழியர்களே கிட்டத்தட்ட 10,000 20,000 பேர் இருக்கிறாங்களாம் உடன் ஊழியரே. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 11 மணிக்கு தான் அதாவது சர்வீஸே முடியுதான். வாட்டினு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஃபாஸ்ட்டே நிறைய பேர் பார்க்குறதே இல்லையா. அவர் சொல்கிறார் அந்த சில வார்த்தைகளை சொல்லும்போது, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அப்படின்ற வார்த்தையை அப்படி சொல்லும்போது, ஒரு முறை அவருக்கு ஏதோ சுகவீனமாக இருக்கும்போது டாக்டர்கிட்ட போனாராம். அவர் டாக்டர்கிட்ட போகும்போது அந்த டாக்டர்கிட்ட சொன்னாராம், நீங்கள் எதை பேசுகிறீங்களோ அது கட்டாயம் நிறைவேறும், தெரியுமா உங்களுக்கு? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? எங்கள் டாக்டர் சொல்லிக்கிறார். என்னோட உனக்கு யார் பெரிய டாக்டர் அப்படின்னு கேட்டார். எங்கள் யாக்கோபுன்ற டாக்டரு சொல்லிக்கிறாரு அப்படின்னு. யார் அவர் யாக்கோபு அப்படின்னு ஒன்று அவர் யாக்கோபு நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை எடுத்து காட்டினாரா. வாசி பாருங்க என்ன சொல்லுதுங்க. யாக்கோபு நிருபம் எங்கே இருக்குது? இருக்குதாப்பா தம்பிமார்? யாக்கோபு நிருபம் இருக்குதாப்பா? பாருப்பா, யாக்கோபு நிருபம் எப்போ இருக்குது? 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் இருக்குதாப்பா. நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்கானதோ சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்தமாக இருக்கிறது. அல்லேலூயா. அந்த வார்த்தை காட்டினார. எங்கள் டாக்டர் சொல்லிக்கிறார், ஏசு என்ற டாக்டரு இதை யாக்கோபு என்ற டாக்டர் எழுதியிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று. அந்த டாக்டர் அன்றைக்கே ரட்சிக்கப்பட்டு அவர் சபைக்கு வந்து சேர்ந்துட்டாரான். அல்லேலூயா. இது நாங்கள் ஏதோ சட்டக்கல்லூரியில் ஒருவேளை MBBSயில் கற்றுக்கிட்ட பாடமாச்சே. நம்ம எதை பேசுகிறோமோ அது நடக்கணும், நம்ம எதை பேசுனா நரம்பு கேட்கணும், நம்ம எதை பேசணுமோ அது உள்ளிருக்கிற அணுக்கள் கேட்கணும், நாம் எதை சொல்கிறோமோ அதை வெள்ளை அணுக்கள் சொல்லும் அப்படின்னு சொல்லி நாங்கள் MBBSயில் படித்த இந்த காரியத்தை இவ்வளோ நாள் எனக்கு தெரியலையே. ஏசு இதை லகுவாக சொல்லிக்கிறாரு பாருங்கள். நாம் எதை பேசுகிறோமோ அது நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா. அதனால தான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்கிறோம். திரும்ப இப்போ சொல்லுவோமா? எப்போ சொல்லுவோமா? என் தேவன். எங்க என் தேவனா பக்கத்தில் இருக்கிறவங்களும் பார்க்காது. என் தேவன். அல்லேலூயா. யாருடைய தேவங்க? அப்படியே இருதயத்து மேலே கை வச்சு சொல்லணும், என்னுடைய இயேசப்பா என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள், என் குடும்ப குறைகள், என்னுடைய பிள்ளைகளுடைய குறைகள், என் ஆவி ஆத்மா சரீரத்துடைய குறைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்து இயேசுவின் மகிமையில் நிறைவாக்குவார். கரங்களை தட்டுமா? அல்லேலூயா. அவர் அப்பா குமாரனோடு சேர்த்து தான் அதை சொல்றார். அவர் சொல்றார், இயேசு கிறிஸ்து இல்லாமல் எந்த ஆசீர்வாதமோ உலகத்தில் கிடையாதுன்ட்டார். அதாங்க சொல்றார். அந்த கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையெல்லாம் ஒரு செகண்டில், ஒரு இமைப்பொழுதில் உன்னுடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். அப்போது விசுவாசம் எப்படி இருக்கணும்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, அவருடைய ஐஸ்வர்யம். ஆமாம், நம்ம இங்கே ஒருவேளை காதில் கழுத்தில் போட்டுனுக்கிற நகையெல்லாம் பெருசாக நினைக்கிறோம். வேதத்தில் நீங்கள் வெளிப்படத்தில் வாசிங்கன்னா பரலோகத்தில் தங்க ரோடு,
தங்க சாலை இருக்குதா, அந்த சாலையில் தான் நடக்கணுமா நம்ம. அப்போது நமக்காக ஆண்டவர் அந்த சாலை போட்டு வச்சுக்கிற தங்க ரோடுன்னு சொல்லி வச்சுருக்கிறாராம். இப்போ நாம் இது பெருசாக நினைக்கிறோம் இல்லை, அங்கே தங்கத்திலான வீடுகள், தங்கத்தினாலான சாலைகள், தங்கத்திலான எல்லா காரியத்தையும் அங்கே வச்சுக்கிறாராம். நாம் இந்த உலகத்தை விட்டு அங்கே போகும்போது அதில் தான் நடந்து ஆண்டவரை தரிசிக்கிற காரியம் என்று வேதத்தில் சொல்லுது. பிரியமானவர்களே, அப்போது விலையேற பெற்றவர்கள் தான் நீங்களும் நானும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், அப்போது பெரிய ஐஸ்வர்யவானா ஆண்டவர் இருக்கிறாராம். உன் தேவை சந்திக்க அவரால் முடியாதது ஒன்றும் இல்லை, அவர் வச்சுக்கிறார். ஆனால் அதை எப்படி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தெரியாமலே இருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் பிச்சைக்கார மாதிரியே தான் இருப்ப அப்படின்னு அதாங்க சொல்கிறார். தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி அவர் வானாதி வானங்களை உருவாக்கும் போது எல்லாவற்றையும் அவர் வச்சுக்கிறார். அதுதான் கொரிந்தியர் நிருபத்தில் 11:1 நான் சொல்லும்போது சொல்லுவார், நிறைவானது வரும்போது குறைவானது ஒளிந்து போயிடும். அவர் நிறைவாய் வரார், எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வரார். அவனுக்குரிய தேவை, தேவதூதர்கள் பின்னாடி மூட்டை முச்சோல கட்டிக்கிட்டு பின்னாடி வராங்க. அவனுடைய தேவை எடுத்துக்கிட்டு வராரு. கூப்பிடுறவனுடைய தேவை அவனுக்கு என்ன வேணுமோ, அது என்ன வேணுமோ கொடுக்கறதுக்காக. அப்போ நிறைவானது வரும்போது குறைவானது இருக்கிறது தெரியாமல் போயிடுது. அந்த குறைவென்ற பசி, பட்டினி, நிர்வாணம், ஆமாம், வேதனை, கண்ணீர், கவலை, அதெல்லாம் இருக்கிற இடம் தெரியாது, ஓடி போயிடுமா. பிரியமானவர்களே, அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யணும். விசுவாசத்தில் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே, அதாவது குமாரனுடைய நாமத்தினால கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குகிற ஆண்டவர். அல்லேலூயா. இந்த மாதம் நிறைவாக்குற மாதமாக தேவன் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்துருக்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். எந்த ஆசீர்வாதத்துக்கோ நிபந்தனை இல்லாமல் எதுவுமே இல்லை. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன், ஒன்று பேசுறதுக்கு முன்னாடி சொல்லுவார், இல்லை செஞ்சுட்டு பின்னாடி சொல்லுவார். ஆமாம், அந்த நிபந்தனை இல்லாமல் எந்த ஆசீர்வாதமும் கிடையாது. ஒரு வேளையெல்லாம் மைக்கு பிடிச்சிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, நீ மகளே வந்துரு, நீ மகனே வந்துரு, உன்னா நான் இப்படி, அதெல்லாம் பைபிள்லே கிடையாது. சொல்லலாம், அன்னைக்கு வரைக்கும் அது ஆசீர்வாதமாக தெரியும். ஆனால் நிபந்தனையின் பேரில் எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறார். நிபந்தனையின் பேர் இல்லாமல் ஒரு ஆசீர்வாதமும் பைபிளில் கிடையாது. நிபந்தனை தான் ஆண்டவர் சொல்கிறார். இதை நீ பெற்றுக்கணுன்னா விசுவாச அறிக்கை, 1ஆம் தேதி கூட இதை நான் சொன்னேன், விசுவாச அறிக்கை செய்யணும். 1 நாளாகமோ 29:12 இந்த விசுவாச அறிக்கை எப்படியா இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் நான் உள்ளே போகிறேன், கொஞ்சம் சில காரியங்களை சொல்கிறேன், நேரம் கொஞ்சமாக தான் இருக்கிறது. 1 நாளாகமோ 29:12 வசனத்தை கொஞ்சம் வாசிக்கலாமே. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் நீர் ஆளுகிறவர், உம்முடைய கரத்தில் என்ன இருக்குதா, சத்துவம் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால ஆகும். இதை நீ அடிக்கடிக்கு சொல்லணும். இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் போதெல்லாம் இதை சொல்லணும். என் தேவன் தம்முடைய ஆசீர்வாதப்படி ஆண்டவரே என் குறைவுகளெல்லாம், ஆமாம், கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் நிறைவாக்குவார். சொல்லும் போதெல்லாம் இதை சொல்லணும். தேவரீர் உம்முடைய சமூகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது, கனம் இருக்கிறது, ஆண்டவரே எல்லாவரையும் ஆளுகிறவர் நீருங்க. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் சத்துவம் இருக்கிறது, வல்லமை இருக்கிறது, எவரையும் மேன்மைப்படுத்த முடியும், எவரையும் பலப்படுத்த முடியும். உம்முடைய கரத்தில் இருந்து எல்லாத்தையும் அனுப்பி என்ன ஆசீர்வதிக்க முடியும், என் குடும்பத்தை உயர்த்த முடியும், என் பிள்ளைகளை உயர்த்த முடியும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்க முடியும், என் பிள்ளைகளுக்கு நல்ல கல்யாணம் ஆக முடியும், ஆண்டவர் என் பேர பிள்ளைகள் உயர்ந்திருக்க முடியும். இதை சொல்லணும். இதுதான் விசுவாச அறிக்கை. என் பிள்ளை உருப்பட மாட்டான். ஒரு அம்மா சொன்னாங்க, ரொம்ப காலமாக சொன்னான். அந்த அம்மா ரிட்டையர்ட் டீச்சர். அவங்க சொன்னா, என் பொண்ணுங்கெல்லாம் உருப்பட அதெல்லாம் கீழ்ப்படிவே இல்லை. இதை திருப்பி திருப்பி சொல்லாதீங்கன்னா கூட திருப்பி சொன்னாங்க. இன்ன வரைக்கும் உருப்படாமே போயிட்டாங்க பாவம். அந்த பிள்ளை, ஒரு பிள்ளைக்கு கண்ணு தெரியாதே போயிடுச்சு. ஒரு பிள்ளை எங்கேயோ தூரம் போய் 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கிச்சு. பெத்த தாய் திரும்ப 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 பிள்ளைகளை பார்த்து உருப்பட மாட்டேன், நீ இப்படி தான் ஆயிடுவ, நீ அப்படித்தான் செத்துருவ, நீ அப்படித்தான் மாண்டுருவ, உனக்கு இந்த மாதிரி வியாதி தான் வரும், நீ போய் எங்கே வாழ்வே, எங்கே குப்பு கொட்டுவே, இது மாதிரிலாம் வார்த்தைகளை அளக்கக்கூடாது. ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. நம் பிள்ளைகளை நாம் என்ன செய்யணுங்க? ஆசீர்வதிக்கணும். தப்பு பண்ணால் அடிக்கணும், கண்டிப்பாக தப்பு பண்ணால் அடிக்கணும். சின்ன பிள்ளையா இருந்தா மறந்துடாதீங்க. வேதத்தில் நீதிமொழியில் அழகாக சொல்கிறார், உன் பிள்ளையை
பிரம்பினால தண்டி அப்படின்றார். அதனால் அவன் கெட்டு போக மாட்டான் அப்படின்னு ஆண்டவரே சொல்கிறார். சின்ன வயசுலேருந்து அடித்து கற்றுக் கொடு. ஏன் டியூஷன் போல, ஏன் ஸ்கூலுக்கு போல, ஏன் சண்டே கிளாஸ் போல, ஏன் இன்னைக்கு ஓதாத, சர்ச்சை விட்டு எப்படி ஓடியாந்த, நீ எங்கே போன, சின்ன வயசில் சொல்லி கொடு. ஆனால் இந்த வசனத்தையும் சேர்த்து சொல்லும்போது கர்த்தர் உயர்ந்த ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எப்போதுமே நிபந்தனை வச்சுக்கிறார். நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும். எப்போ பார்த்தாலும் சாப்பாடெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரு ஐயா அடிக்கடி சொல்லுவார், அது லூஸே, அது ஒன்றும் அது சரி கிடையாது. யோ பெத்த பிள்ளை போய் ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிறேன், அதெல்லாம் சொல்லக்கூடாதியா, லூசு லூசுனால ஏன் சொல்கிறேன். இன்ன வரைக்கும் அப்படியே தான் இருக்குது. உங்களுடைய வாயின் வார்த்தை, நான் உருப்பட மாட்டேன், அவள் உருப்பட மாட்டான், இது உருப்படாது, இந்த சபையா உருப்படும், இந்த பாசு மோசம், ஆமாம் இதெல்லாம் ஒரு ஊயுமா, இவனெல்லாம் ஒரு ஊய்க்காரனா, இவரெல்லாம் உருப்பட மாட்டார், இதெல்லாம் ஒரு கோயிலே கிடையாது, அப்படியெல்லாம் நீ சொல்லிக்கணும் உக்காண்டிருந்தானா இது அப்படியே தான் இருக்கும் கடைசி வரைக்கும். உனக்கு ஆண்டவர் வார்த்தையை மாற்ற சொல்கிறார். நாவில் தான் இருக்குது எல்லாம். இந்த நாவு நாற்றாங்கால், இந்த நாவு தான் விளையச் செய்கிற விதை. ஆனால் இதை சரியாக வச்சுக்காம இதை எப்போ பார்த்தாலும் சாபத்துக்கான வார்த்தையாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வரல, கடவுள் கொடுக்கலன்னு எப்படி கொடுப்பார்? ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் என்ன செய்வார்? உனதாக அதை மாற்று. ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்தை மேலே விரல வச்சு அழு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி ஏன் குறைவுகளை மகிமையில நிறைவாக்குறேன்னு சொல்லிக்கிறீங்களே, செய்யுங்க ஆண்டவரே, அதை உனதாக மாற்ற அந்த வார்த்தையை. அடுத்தவன் மேலே போட்டு அவன் இப்படிக்கிறான் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத. நான் உங்களுக்கு சொல்லித்தரேன், யாரை பற்றியும் கவலைப்படாத. சொல்கிறவன் யாரும் உதவி செய்ய போகிறதில்லை. அது அக்கா தங்கச்சி ஆனந்தாமி யாரும். நமக்குரிய ஆண்டவர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை எவனாலும் பறித்து கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆமாம். அப்போது இந்த விசுவாச அறிக்கை அந்த 1:4-29-12 சொன்ன மாதிரி நீ விசுவாச அறிக்கை செய்யணும். என்ன செய்யணும்? அவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் எனக்கு தேவையை சந்திக்க முடியும். தாவீது அதான் சொல்கிறார், ஆண்டவரே உடைய கரத்தில் எல்லாம் இருக்குது, ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்க முடியும். அதுதான் 23 சங்கீதம். அந்த 6 வசனம் உலகத்தில் இருக்கிற அத்தனை அடக்கி வச்சுட்டு பேசிட்டு போயிட்டான். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் என்ன செய்ய மாட்டேன். அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா என்னை மேய்க்கிறவராக இருக்கிறார். அவருக்கு தண்ணி எங்கே இருக்குது, தலை எங்கே இருக்குது, புல் எங்கே இருக்குதுன்னு, நயல் எங்கே இருக்குதுன்னு, வெயில் எங்கே இருக்குதுன்னு, அந்த அதாவது ஓனாய் எங்கே இருக்குதுன்னு, சிங்கம் எங்கே இருக்குது எல்லாம் எங்கள் அப்பாவுக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறான், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் ஒரு நாளும் பட்டினியா. அல்லேலூயா. நீங்கள் வார்த்தையோடு கூட ஆண்டவர் ஆராதிக்க கற்றுக்குங்க. ஆமாம், அவர் சொல்லிட்டார், இவர் சொல்லிட்டார், அதெல்லாம் சொல்லுவார். எனக்கு எத்தனையோ பேர் சாபம் விட்டான், நீ அப்படி தான் போயிடுவேன். நான் சிரித்தேன், என்ன நீ கொடுக்குற சாபம்லாம் எனக்கு ஒன்றும் வராது, நான் என் காரியத்தில் சரியாக இருக்கிறேன், அதனால் அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வராது போடா அப்படின்னு எத்தனையோ பேர் சொன்னேன். ஆமாம், நான் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டேன். சரியாக வேதத்தை வாசிக்கிறேன்னா எவனுக்கு நம்ம பயப்பட வேண்டாம். கர்த்தரா சொன்னவனெல்லாம் போயிட்டான். இதே தெருவில் எவ்வளோ பேர் பாடையில் போயிட்டான். இங்கே தான் நின்று பார்த்துன்னுக்கிறேன், அப்படியே போய் சேர்ந்தாச்சு. எவ்வளோ பேர் போயிட்டான். பாவம், அவங்களுக்காக நான் பரிதாபப்படும், சந்தோஷப்படலை. சின்ன வயசு, மனைவி விட்டு போகணும், பிள்ளைகளை விட்டு போகணும், மனசு ரொம்ப கஷ்டம். இந்த சர்ச்சை கட்டும்போது ஒருத்தர் வந்தார். ஒருவேளை ராபர்ட்டுக்கும் மோகன் கூட தெரியும்னு நினைக்கிறேன். நாய் சேகரும் சங்கரும் ஒருத்தர் இருந்தாருங்க, தெரியுமா உங்களுக்கு? தெருவில் இந்த 2வது இங்கே மண்ணை கூட்டிகிட்டு இங்கே உள்ளே வரதுக்குள்ள அங்கே மண்ணு குதிரும். இங்கே வந்து என்ன சண்டை போட்டான் அவன் டான்னு சொல்கிறார், ஏன் வீட்டை கட்டுறதுக்கு நீ யார் அப்படின்னு ரோட்டில் மண்ணை கொட்டலாம் ஊனு கத்துறான். நான் போய், ஐயா கோயில் தானே, ராத்திரி கொட்டு போட்டான், இப்போ வாரி போட்டுட்டு போகிறேன், ஏன் கவலைப்படுற, என்ன மாதிரி வார்த்தை. இன்றைக்கி பாவம் எல்லாத்தையே போயிட்டார், திடீர்னு மறிச்சிட்டார்னு எனக்கு ரொம்ப பரிதாபம். அதுக்கு முன்னாடியெல்லாம் வருவார், வணக்கம் சார் எதாவது கொடுங்க சார், 10-20. ஆனால் அந்த காரியம் எதுக்காக பேசுனான்னு எனக்கு இது வரைக்கும் தெரியாது. அதோடைய நாமத்துக்கு இது மாதிரி நிறைய பேர் பெருமளவு நான் சந்தோஷப்படலை, நீ சந்தோஷப்படாத. ஆனால் உனக்கான ஆண்டவர் சொல்கிறார், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிற, நான் என்ன செய்ய மாட்டேன், பேசு. எல்லாத்தையும் அடிக்கிட்டு போட்டார், ஏசினார். அதில் அவர் சொல்கிறார், எங்கள் அப்பா மேய்ப்பரியா, என் தேவையெல்லாம் தெரியும். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் தாட்சி அடைக்க மாட்டேன், நான் பட்டினா இருக்க மாட்டேன், நான் வேலை செய்கிறேன், நான் வியாபாரம் பண்ணுறேன், நான் இதை செய்கிறேன், நான் அதை செய்கிறேன், என் குடும்பம் ஆசீர்வாதமாக இல்லாமல் ஒரு நாளும் பட்டினியாக இருக்காதுன்னு சொல்கிறார். காட்டில் இருக்கிறார் தாவீது. எங்கிறார் இப்போ? காட்டில் இருக்கிறார்.
ஆனால் பாட்டு பாடுறாரு இது மாதிரி, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாட்சடியேன். அல்லேலூயா. அதில் முடிக்கும் போது தான் ஹைலைட்டான வார்த்தை. அவர் சொன்னார் 5வது வசனம் 6வது வசனம் சொல்கிறார். என்ன சொல்கிறாருங்க? என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையே, நான் மனப்பாடமாக சொல்கிறேன் பாருங்க, என் தலையே எண்ணெயினால் என்ன பண்ணிக்கிற. இப்போ அவனுக்கு நிறைய சத்துரு, காட்டில் உட்காந்துக்கிறார், குகையில் உட்காந்துக்கிறார். ஆனால் பாட்டு என்ன போடுறார்? என் சத்துருக்களுக்கு முன்னாடி நீர் எனக்கு ஒரு பெரிய பந்தி ஆயத்தப்படுத்தி வச்சுக்கிறீங்க ஆண்டவரே. அல்லேலூயா. நீ பாடணும், நான் நல்லா இருப்பேன், பாடணும், நான் உயர்வேன், சொல்லணும், என் பிள்ளைகள் உயர்ந்த பிள்ளைகளாக இருப்பாங்க, சொல்லணும், இந்த சபையில் நல்ல தூண்களாக இருப்பாங்க, சொல்லணும். அல்லேலூயா. என் பிள்ளைகளுக்கு நல்ல திருமணம் ஆகி இதே ஆலயத்தில் என் பிள்ளைகள் ஊழியக்காரனுடைய கரத்தில் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் திருமணம் செய்து இந்த ஆலயத்துக்கு நல்ல தூண்களாக இருப்பாருங்க, சொல்லணும். ஆண்டவர் சொல்றார், ஆயத்தப்படுத்தி என் தலை என்ன பண்றாரா, எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். என் பாத்திரம் எப்படிங்கிறதா, சோறுக்கே வழி இல்லாத நாபால் கிட்ட போய் கேட்குறான். அவன் சொல்றான், தாவீது யாரா, நான் ஏன்டா என் சொத்து கொடுப்பேன், எஜமான விட்டு ஓடி போறவனால என்கிட்ட வந்து ஏன்டா கேட்குறான். அவனை இவனு ஒரே நண்பர்கள். ஒருத்தர் ஆடு மேய்ச்சிருந்தான், அவன் பெரிய ஆள் ஆகிட்டான், இவன் சிறுமி ஆகிட்டான். ராஜான்னு அபிஷேகம் பண்ணி காட்டில் சுற்றுறான். அவன் கேட்குறான், உன் கைக்கு எதானா உதவி வந்து கொடுறா, என் கையில் ஒரு 400 பேர் இருக்கிறான், சாப்பிட ஒன்றும் இல்லைன்னா கேவலமாக பேசி அனுப்புகிறான். இப்போ பாட்டு சொல்கிறான், என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணிக்கிறேன். பாத்திரம் என்ன செய்யுங்க, உன் கஷ்டமாக இருக்கலாம், வேதனை இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம். என் செய்தி இப்போ வேறு விதமாக மாறுது, ஆவியானவர் மாற்றுறாரு. நல்ல கவனிங்க, எல்லாம் இருக்கலாம், ஆனால் என் பாத்திரம் என்னவா போகுது, நிரம்பி. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் என்ன செய்வாரா, சொல்லணும். நான் பாடுறார், அப்படி விசுவாச அறிக்கை செய்கிறார், என் பாத்திரம் நிரம்பி வழும். அதை விட 6வது வசனம் அதை விட ஹைலைட்டு சொல்கிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்ன வரும், எனக்கு நன்மையும் கிருபையும் என்னை என்ன செய்யுங்க, தொடரும், என்னை தொடரும், என்னை பின்னாடி தொடரும், என்னை பின்னாடி வரும், என் பிள்ளைக்கு வரும், என் பேர பிள்ளைக்கு வரும், என் சந்ததிக்கு வரும், என் பாட்டை முப்பாட்டு எனக்கு பின்னாடி வர மாதிரி எனக்கு எல்லாம் வரும். நினைக்கிற நீ ஆண்டவருடைய வார்த்தையை காட்டில் உட்காந்து பாடுறான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னோட இல்லை, என் பிள்ளைக்கு வரும், என் பேர பிள்ளைக்கு வரும், என் கொள்ளு பேரனுக்கு, என் பின்னாடி வர அத்தனை சந்ததிக்கும் அது தொடர்ந்து வருகிறோம். அந்த காரியம் சொல்றாரு, நான் கர்த்தருடைய வீட்டில் எப்படி இருப்பேன், என்னைக்கு என்ன சொல்லிக்கிறியா, ஞாயிற்றுக்கிழமை ஒரு மாதம் கூட தவறாமல் நான் போவேன் சொல்லிக்கிறியா. அல்லேலூயா. அது சொல்கிறா, நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாளாக என்ன செய்வேன், நிலைத்திருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்லி வைத்தீரையா. அபிஷேகம், அல்லேலூயா. ஆனந்த மழையில் நனைந்து நனைந்து தினம் நன்றி சொல்லி வைத்தீரையா. சொல்லு பார்க்கலாம், நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. அல்லேலூயா. என்னைக்காவது சொல்லிக்கிறியா, என்னத்த கோயிலுக்கு போகிறது, காசே இல்லை, என்னத்த ஆண்டவருக்கு சோத்திரம், அந்த ஆளுக்கு வேறு வேலையே இல்லை, அவர் கத்திக்கின்னு தான் இருப்பார். கேட்டால் சொல்கிறோம், அவருக்கு என்ன ஒண்டி கட்டும், எனக்கு எவ்வளோ கஷ்டம். நீ என்னடா சோப் போடுற குளிக்கும் போது, தப்பாக நினச்சிக்காத. ஹிமாலயா, அது ஏதோ ஒரு மாலையா, என்ன விலை அது, 40 ரூபா. இப்போ நான் தனியாகிறேன், கடைக்காரன் நான் ஒண்டியாகிறேன், 40 ரூபா கொடுக்க, 20 ரூபா கொடுப்பாரா, குடும்பத்துக்கு இருவன் கேட்டாலும் 40 ரூபா தான், ஒண்டி கட்ட கேட்டாலும் உண்மை தானேங்க. இப்போ நீங்கள் அவர் என்ன வண்டி கேட்டு, அவர் என்ன எப்படி சொல்கிற,
அரிசி கடையிலும் சரி, காசு எந்த கடையில் போனாலும் அது ஒண்டியாக இருந்தாலும் ரெண்டாலும் ஒரே விலை தான். அல்லேலூயா. நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. கர்த்தர் என்னை உயர்த்துவார். நீங்கள் சொல்லுங்கள், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என்னுடைய குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே மகிமையில் என்ன செய்வார்? பாட்டு பாடுறாரு, காட்டில் இருக்கிறாரு, கவியில் இருக்கிறார், தங்க இடல, சாப்பாடு இடல, குளிர்து, பனி, மிருகங்கள், பூச்சிகள் அவைகள் மத்தியில் படுத்து உருண்டுகிறான். ஆனால் என்ன எப்படி இருக்குது அப்படி சொல்கிறாரு, என் ஜீவனுள்ள நாளெல்லாம் என்னை என்ன செய்தா? நன்மை வருகிறது தான், ஆசீர்வாதம், கிருபை வருகிறது தான், வெகுமதி வருகிறது, நன்மையும் கிருபைன்னு தொடரும் தொடரும் தொடரும். என்னோடு போவது என் பிள்ளைக்கு வரும், என்னோடு போவது என் பேரனுக்கு வரும், என்னோடு போவது என் அடுத்த பேரனுக்கு, என்னோடு போவது அடுத்த பேரனுக்கு வரும். நீ அப்படி தான் பாடணும், அப்படி தான் சபைக்கு வரணும். ஆமாம், இன்றைக்கே முடிச்சுட்டு போயிட்டு சோத்திரம் போங்க. ஆமாம், என்ன கொடுத்தா கூட கூட காட்டி போட்டோமே, பாஸ்ட் சரியில்லை அதனால் கோயிலுக்கு, பாஸ்ட் சரியில்லை கோயிலுக்கெல்லாம் வராது, நிற்காத. பாஸ்டர் சரியில்லைனாலும் இயேசு சரியாக இருக்கிறார். அல்லேலூயா. நான் தான் உங்களுக்கு சொல்லுவேன், பாஸ்டர் ஒன்றும் கிடையாதுங்க. இந்த பாஸ்டர் தூக்கிட்டு சவுலை தூக்கிட்டு தாவீதை வச்ச மாதிரி இந்த பாஸ்டர் தூக்கிட்டு போதுனா நீ ஊழிஞ்சது அப்படின்னு இன்னொருத்தர் கொண்டாந்து வச்சுக்குவார், அவ்வளோதான். அது அவருடைய வேலை. ஆனால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதம் யார் வந்தாலும் வரலாம். அவர் எப்போதும் நேற்றும் இன்று என்றும் மாறாதவராக இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் பிரியமானவர்களே, உன்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லவர். ஆனால் இப்போது நான் கொஞ்சம் உள்ளே போகிறேன், ஒரு 20 நிமிஷம் இருக்கு. இந்த விசுவாச அறிக்கைக்கு தான் நான் முன்னுதாரணமாக இவ்வளோ காரியம் சொன்னேன். இப்போது இதில் ஒரு சம்பவம் இருக்கிறார். அதாவது 3 காரியம். எல்லாம் தருவார். முதல் எப்படி தருவார்? தேடுபவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். எல்லாத்தையும் என்ன செய்வாருங்க? தருவார். முதலாவது மத்தேயு 6:33. இது உங்களுக்கு தெரிஞ்ச வசனம் தானே? 6:33 இருக்குதா இல்லையா? முதலாவது என்ன செய்யுங்க? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகு எல்லாம் கூட கொடுக்குன்னு சொல்லிட்டார். முதல்ல செய்ய வேண்டியது கடமை. மார்க்கெட்டுக்கு போகிற மீன் கடையோ கத்திரிக்காயோ காயை வாங்குற, அவன் சொல்கிறான் ஒரு கிலோ கத்திரிக்காய் 40 ரூபா, ரைட். 40 ரூபாய் கொடுக்கும்போது 4 கத்திரிக்காய் எக்ஸ்ட்ரா போடுறானே, அது மாதிரி உன்னுடைய கடமை நீ செய், மற்ற எல்லாத்தையும் நான் கூட கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன். அதாவது அர்த்தம் என்ன அப்படின்னா, முதலாவது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தோடு குறையெல்லாம் நிறைவாக்குவார்னா எப்படி நிறைவாக்குவார்? தேடுகிறவர்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனம் பாருங்கள், மத்தேயு 9ஆம் அதிகாரம். இதில் ஒரு சம்பவம் இருக்கிறேன். 28வது வசனம் பாருங்களேன். மத்தேயு 9:28 என்ன சொல்றார் பாருங்க. அவர் வீட்டிற்கு வந்தபோது, இப்போ 2 குருடை தேடிக்கிட்டே வர்றாங்க அவரை. அந்த வார்த்தை அழகா சொல்றார். அவர் வீட்டுக்கு வந்தபோது அந்த குருடர் அவரை தேடி வீட்டுக்கு வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி என்ன பண்ணாரா? இப்போ அவனுங்க கேட்குறாங்க, ஆண்டவரே என்ன சுகமாக்க, என்ன சுகமாக்க, என்ன சுகமாக்குன்னு கேட்டுக்கிட்டே வராங்க. ஆண்டவர் அங்கே விட்டுட்டாரு, மறந்துட்டாரு, என்ன செய்கிற வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. இவர் வீட்டுக்கு வந்துட்டார் ஓய்வுக்கு. இப்போ அந்த குருடர்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்துல வந்தார்கள். தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. மனாந்திரத்தில் பிரசங்க மற்ற இடத்துல தேடினாங்க, ஊழியம் செய்கிற இடத்துல தேடினாங்க. இப்போ அங்கேருந்து இப்போ வீட்டுக்கு வந்துட்டு பிறகு தேடுறாங்க. இப்போ நீ தேடிக்கிட்டே இருக்கிற அனுபவம் ஒவ்வொரு நாளும் கட்டாயம் இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்கள் அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை பைபிளை சுத்தம் பண்ணி அழகாக எடுத்துக்கிட்டு சோத்திரம் பண்ணிங்க உட்காந்துக்கிட்டு அப்படியே பேந்த எல்லாரும் பார்த்துட்டு முடிச்சா டைம் பாரு, ஃபோனில் பாரு, பின்னாடி பாரு, முன்னாடி பாரு, எவ்வளோ இதான் இவ்வளோ நேரம் பேசினுக்கிறாரு நீங்கள் பார்த்தேன், ஐயோ சோத்திரம் அப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையாக நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்த்து தேடுறேன்னா எப்போவும் தேடணும். ஞாயிற்றுக்கிழமை தேடணும், திங்கக்கிழமை தேடணும், அதிகாலை தேடணும், சாயங்காலம் தேடணும், படுக்கும்போது தேடணும், தூங்கி எழுந்துக்கும் போது தேடணும், வேலைக்கு போகும்போது நின்று ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் வேலைக்கு போகிறேன், கல்லூரிக்கு போகும்போது ஆண்டவர் நின்று கல்லூரிக்கு போகிறேன், ஆண்டவர் பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, ஆண்டவரே ஆசீர்வாதம் பண்ணி அந்த பிள்ளைகளுடைய நெத்தியில் ஒரு சிலுவை போட்டு அனுப்புகிறேன். இப்படியெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கணும். அல்லேலூயா. அவர் இடத்துல வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி ஒரு வார்த்தை கேட்குறார். என்ன கேட்டார்? இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிகளா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம். இயேசு உங்களையும் பார்த்து கேட்பார், எனக்கு செய்ய வல்லமை இருக்குதா? சில பேர் ஆண்டவருக்கே போதனை பண்ணுவாங்க, லோத்து மாதிரி சொல்லிடுவாங்க. என்ன சொல்லுவாங்க? ஆண்டவரே சின்ன ஊராகுது ஆண்டவரே, நான் போகிறது கூட கிட்டக்குது ஆண்டவரே, நாங்கள் போயிடுறேன், என்னை விட்டுரு ஆண்டவரே அப்படின்னு கேட்ட மாதிரி, ஆண்டவரே சோத்துறோம், என் கஷ்டம் உனக்கு தெரியாத ஆண்டவரே, இப்படியெல்லாம் பேசுகிறோம். இல்லைங்க, அவர் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். அல்லேலூயா. கேட்டார், இவ்வளோ தூரம் என்னை தேடி தேடி வரீங்களடா, நான் உனக்கு கண்ணு கொடுக்கறதுக்கு வல்லமை இருக்குது நினைக்கிறியானா? செய்ய முடியும்னு சொன்ன பிறகு தான் அவர் பார்த்து சொன்னார், விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே, போ நீ பார்வை
அடைவாயா. அப்போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கேட்ட காரியம் தான் அந்த விசுவாச அறிக்கை சொன்னேன். ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஐஸ்வர்யம் இருக்கிறது. நீர் எவரையும் பலப்படுத்த, எவரையும் கனப்படுத்த, எவரையும் உயர்த்த, எவரையும் மேன்மைப்படுத்த உம்மால முடியும். அப்போ என்னை மேன்மைப்படுத்தோ, என்னை கனப்படுத்தோ. நான் ஆலயத்துக்கு போகிறேன், உண்மை உத்தமாக இருக்க விரும்புகிறேன், பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன், ஆண்டவருக்கு என்று வாழ விரும்புகிறேன். என்னை கனப்படுத்த உம்மால முடியும். நீர் ஐஸ்வர்யவான், நீ பரிசுத்தவான், ஆண்டவரை என்ன ஆண்டவரை பரிசுத்தப்படுத்த உம்மால முடியும். அதான் விசுவாச அறிக்கை. அதை நீ செய்யும் போது என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் என்ன செய்வாரா? கிறிஸ்து இயேசுக்குள்ள மகிமையில நிறைவாக்குவார். ஆனா நீ சொல்லாமலே நிறைவாக்கலாம் கஷ்டம். இங்க கூட உட்காந்துருப்போம், நிறைய பேர் வரா. முந்தா நாடு கூட ஒருத்தர் உள்ள வந்துட்டார். என்னடா வர அப்படின்னு கேட்குற மாதிரி தான் உட்காந்து, இங்கே தான் உட்காந்து. இல்லை இட்லி வாங்கணும், ஏதாவது இருந்தால் கொடுன்றா. சரி, அவ்வளோ தூரம் வந்தவொடனே என்ன செய்யறது? சரி பரவாயில்ல வா அப்படின்னு ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தா ரூபாயின்னு. 10 ரூபாய்க்கு இட்லி பத்தாது, இதுக்கு வேலை இல்லை சார். இதை டெய்லி செஞ்சுன்னுக்கிறேன் நான் இங்கே உட்காந்து. இந்த கதவு சில நேரத்தில் சாத்திட்டே படுத்துக்கிறேன் உள்ள. எனக்கு பயமாக தான் இருக்குது. கொடுக்குறவனை காட்டிலும் வாங்குறவன் நிறைய பேர் வரான். நம்ம மூஞ்சில் எப்படி ஏட்டுக்குதா என்ன எனக்கு சரியாக தெரியல. வரவனெல்லாம் சார் வணக்கம் சார், ஒரு 10 ரூபா கொடு சார் அப்படின்னு தான் வருவான். நானும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பரவாயில்ல. ஏழை பாழையும் திக்கற்றவங்க ஏதோ வந்து கேட்குறாங்க, இல்லைன்னு ஏன் சொல்லுவானு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அவன் கேட்டால் தான் நான் பார்த்துருக்கூடுவேன். தம்பிக்கு வாடா ஒரு 10 ரூபா வச்சுக்கடா சாப்பிடுனா அவன் கேட்பான், ஐயோ நான் உன்னை கேட்டனா, நான் பிச்சைக்காரனா அப்படின்னு திருப்பி கேட்டேன்னா அவமானம் இல்லை. இயேசுனார் கேட்குற, நான் இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிற. ஆமாண்டவரே, விசுவாசிக்கிறேன்னு சொன்ன பேருக்கு தான் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. நீ சொல்லணும், எனக்கு இதை செய்ய நீர் வல்லமுள்ள ஒரு ஆண்டவரே, என் பிள்ளைய உயர்த்த நீர் வல்லமுள்ள ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு நல்ல மருமகனை கொண்டு வரத்துக்கு உம்மால முடிய ஆண்டவரே, என் மகனுக்கு ஒரு மருமகளை கொண்டு வரத்துக்கு உம்மால முடிய ஆண்டவரே, நீங்கள் செய்வீங்க ஆண்டவர், நான் நம்புகிறேன் ஆண்டவரே. இதுதான் விசுவாச அறிக்கை. அதுக்கப்புறம் பொண்ணு பாரு, தகுதியான பொண்ணு இருக்குது, அப்புறமா ஏற்ற பையன் இருக்கிறான், அதெல்லாம் நீங்கள் பார்த்து செட்டில் பண்ணுற காரியம். அதுக்கப்புறம் நீ கேட்கும் போது எப்படி கேட்கணும்? உம்மால செய்ய முடியும், என் பிள்ளைக்கு செய்ய முடியும், எனக்கு செய்ய முடியும். தாவீது கேட்ட மாதிரி நான் நன்மையும் கிருபையும் தொடரும், நான் நீடித்த நாட்களாக உங்கள் வீட்டில் இருப்பேன்னு சொன்னான். காட்டில் இருப்பேன்னு சொல்லல அவன், என் மாமனார் வீட்டில் இருப்பேன்னு சொல்லலை, உங்கள் வீட்டில் நான் நிலைத்திருப்பேன். அதெல்லாம் சங்கீதங்களை தேடி 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 வாசி பாருங்க. கடவுளை பற்றியே 100க்கு 90 வார்த்தை எழுதி வச்சிருப்பார். ஏன்னா அவ்வளோ ஆசீர்வாதம் பெற்றவன் அவன் தான். பிரியமானவன், உன்னை ஆண்டவர் பிச்சைக்காரா வைக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. இப்போ முதல்ல அது தேடுகிறவன், எல்லா நேரத்திலும் தேடுகிறவன் பெற்றுக்கொள்ளுவான். ரெண்டாவது, இது பாருங்க, இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதான் ஆண்டவர் உணர்த்தின காரியம். 3 காரியம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். இப்போது இது கொஞ்சம் வித்தியாசமாக காணப்படும். வாசி பாருங்க, லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனம் கொஞ்சம் வாசிங்களேன். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுங்க? கொடுக்கப்படும். அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் உங்கள் மடியில் என்ன செய்வார்கள்? அளப்பார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு என்ன செய்யப்படும்? ரெண்டாவது என்ன அப்படின்னா, அவனுடைய அளவின்படியே ஆண்டவர் படி அளக்கிறாராம். சும்மா வாரியும் வழங்கிறது இல்லை, அவனுடைய அளவு என்னவோ அதன்படி. அதில் சொல்கிறாரு, ஆண்டவர் சொல்ல, கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும். சரி, எப்படி கொடுக்குற? அமுக்கி குலுங்கி சரிந்து. வார்த்தையை எவனுக்கு எப்படி வாழ்த்துற? உன் பிள்ளைகளை எப்படி வாழ்த்தி அனுப்புகிற? உன் புருஷனை எப்படி வாழ்த்துற? உன் மனைவி எப்படி வாழ்த்துற? உன்னுடைய மற்ற விசுவாசிகளை எப்படி வாழ்த்துற? உன் வார்த்தை எப்படி இருக்கிறது? மற்றவனுக்கான வாழ்த்து, அதுதான் அந்த அளவு. ஆமாம், நீ எப்படி அளக்கிற? அப்போது சில அளப்புன்றது மற்றவர்களுக்கு எப்படி கொடுக்குற, மற்றவர்களுக்கு எப்படி உதவி செய்கிற, ஆண்டவர் கடவுளுக்கு எப்படி கொடுக்குற, அதாவது மற்ற சொந்த பந்தங்களுக்கு எப்படி கொடுக்குற, அதாவது எந்த அளவினாலோ அந்த காரியம் சொல்கிறாரு. அளக்கிறியோ அந்த அளவின்படியே உங்களுக்கு என்ன செய்யப்படும்? அளக்கப்படும். அப்படின்னா என்ன சொல்? அமுக்கி குலுங்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் அவர்கள் என்ன செய்வாங்க? போடுவார்கள். இப்போது இது என்ன அப்படின்னா, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவிலே மகிமையிலே நிறைவாக்குவார். அப்படின்னா உங்கள் அளவுக்கு ஏற்றபடி உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமார். நீ யாருக்கு கொடுக்குறியோ அதன்படி கொடுக்குறேன்ற ஒரு வசனம் உள்ள போ. நீதிமொழிகள் 19 இங்கே பாருங்கள், இது யாருக்குன்னு பாருங்களேன். நீதிமொழிகள் 19 17வது வசனம் வாசிங்க. என்னங்க இது அழகா சொல்றார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவன் திரும்ப என்ன செய்வார்?
ஒரு நாள் ஏமாற்ற மாட்டார்ல. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி கிறிஸ்தேசுக்குள்ள மகிமையில் உங்களுக்கு குறைவுகள் எல்லாம் என்ன செய்வார்? இப்போ ஏழைக்கு இறங்குறவ யாருக்கு கடன் கொடுக்குறனா? கர்த்தருக்கே கடன் கொடுக்குறான். தைரியமாக சொல்லிக்கலாம், ஏழைக்கு 10 ரூபா கொடுத்தேன், நான் சோத்திர ஆண்டவரே, நான் உங்களுக்கு கடன் கொடுத்துக்கிறேன், திரும்ப எனக்கு கூட ஆண்டவரே. அல்லேலூயா. நம்ம ரோட்டில் போகும்போது கூட ஒரு பிச்சைக்காரனை பார்த்து கூட ஒரு ரூபா போட மாட்டோம். அப்படி தானேங்க? கோயில் விட்டு வெளியே போகும்போது நிறைய கோயில்களில் பிச்சைக்காரன் உட்காந்து இருப்பான். அந்த பிச்சைக்காரனை கூட 1 ரூபா போட மாட்டோம். அப்புறம் நம்ம அளவு எப்படி வரும்? என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி எப்படி அளவு? அப்போ அவனுடைய அளவின்படி அவனுக்கு ஆசீர்வாதம். இங்கே சொல்கிற ஏழைக்கு இறங்குறவனுக்கு கர்த்தர் கடன் கொடுக்கிறார். அவர் கொடுத்ததை நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? கொடுப்பார். நீ கொடுத்தேனா கொடுப்பார். பாருங்கள், இன்னொரு வார்த்தைக்கு உள்ளே போவோம். மத்தேயு 10ஆம் அதிகாரம் 42வது வாசனம். சீக்கிரம் வாசிக்கல. மத்தேயு 10:42 என்ன சொல்கிறார் பாருங்க. சீஷன் என்னும் நாமத்தை நிமித்தம் இந்த சிறியல் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனோ தன் பலனை அடையாமல் போகான் என்று மெய்யாகவே. அங்கே ஏழைக்குனாரு, இங்கே சீஷருக்குனாரு. ஒருவேளை ஊழியக்காரருக்குன்னு வச்சுங்க, இல்லை சொந்த பந்தத்துக்குன்னு வச்சுங்க, உங்களுடைய உறவினர்களுக்குன்னு வச்சுங்க, இல்லை யாருக்கோ ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறன்னு வச்சுங்க, இல்லை பரதேசியாக இருக்குன்னு வச்சுங்க. இப்போ ஆண்டவர் எந்தெந்த நாமத்தினால என்னென்ன கொடுக்குறியோ அந்தந்த அளவின்படி ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. முதல்ல தேடி வரவேன், தினந்தோறும் தேடுறவேன், ஆலயத்தில் தேடுறவேன், தனிப்பட்ட முறையில் தேடுறவேன், வீட்டில் தேடுறவேன், சாயங்காலம் தேடுறவேன், படுக்கையில் தேடுறவேன், காலையில் தேடுறவேன், எங்கே போனாலும் தேடுறவேன். அந்த அளவின்படி தேடுகிறவனுக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2வது, ஒவ்வொருத்தருடைய அளவின்படி உன் ஆசை, யாருக்கு நீ உதவி செய்ய அந்த அளவின்படி உனக்கு கொடுக்க நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். இப்போ உள்ள ஒரு 2 காரியத்தை சொல்கிறேன். எப்படி கொடுத்தாரு பாருங்களேன். யோபு 4ஆம் அதிகாரம் 3-4 வாசித்தீங்கன்னா, இவன் பாருங்கள், ஏழைக்கு இறங்கின மேலே வசனம் நம்ம வாசமே நீதிமொழி 19:17 அதுக்கு கீழே அதை சொல்கிறாரு. யோபு 4ஆம் அதிகாரம் 3-4 வசனம் என்ன சொல்கிறாருங்க? இவனை குறித்து எப்படி பேசுகிறாரு? இதோ நீர் அநேகருக்கு என்ன பண்ணிக்கிறீங்க? புத்தி சொல்லி இளைத்த கைகளை என்ன பண்ணீங்க? திடப்படுத்துனீங்க. இவ கீழே சொல்கிறார், விழுகிறவனை உம்முடைய வார்த்தையினாலே நிற்க பண்ணி தள்ளாடுகிற முழங்கால்களை நீங்கள் என்ன பண்ணீங்க? வார்த்தையில் செஞ்சிருக்கிறான், கரத்தில் செஞ்சிருக்கிறான், கையினால் கொடுத்துருக்கிறான், இன்னும் ஆலோசனை சொல்லியிருக்கிறான். அவனுக்கு அதாவது அந்த இளைத்த கைகளை திடப்படுத்தினான்னா அவனுடைய செல்வத்திலிருந்து ஒரு ஏழைகளுக்கு உதவி செய்திருக்கிறான். இப்போ அவன் பெற்றுக்கிட்டான் இல்லையா பார்க்கணும். இல்லை, ஆண்டவர் சொல்கிறாரு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளே என்ன செய்வாரா? இவங்க சொன்னார், ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு, இந்த ஏழைக்கு இவன் இறங்கியிருக்க நான் யோபு இவன் பெற்றுக்கிட்டானா பாருங்கள். அதே யோபு 42:12 வாசிங்க. பெற்றானுங்கண்ணா இல்லையா பாருங்கள். நீ பெற்றுக்க முடியுமா இல்லையா பாருங்கள். அதே யோபு 42:12 என்ன சொல்கிறாருங்க? கர்த்தர் யோபின் முள்ளினை பார்க்கிலோ அவன் பின்னிலைமை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 கழுதைகளும் அவனுக்கு என்ன செய்ததா? இந்த ஏழைக்கு இறங்கி தூக்கி விட்டானே, அவன் அளவின்படியே கர்த்தர் அவனை அப்படியாய் உயர்த்தினார். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ஏமாற்ற மாட்டார். ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு. என்னைக்காவது ஏழைக்கு இறங்கி இருக்கிறோமா? இங்கேருந்து போகும்போது வாசல் ஐயா அப்படின்னா ஒரு 5 ரூபாய் யாருக்கானா கொடுத்துருக்குறோமா? ஏழைக்கு இறங்குறவன். இன்னொரு வசனம் காட்டினேன், சீஷன் அப்படின்னா லேவியன், சீஷன் ஊழியக்காரன், ஒருவேளை பல காரியங்கள் உதவி செய்கிறவன், ஏதோ காரியங்களை வச்சுக்கலாம், அந்த நாமத்தின் நிமித்தம் உதவி செய்கிறவன். அப்போ அவனுடைய அளவின்படி. இந்த அளவு என்ன? இப்போ பாருங்க, இந்த மத்தேயு 10:42க்கு ஏற்றார் ஒருத்தனை காட்டுறேன் பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 என்ன சொல்றார் பாரு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. அவள் தன் புருஷனை, தம்பி பெருசா போடு, அவள் தன் புருஷனை, ஒவ்வொரு வசனமா போடு. அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று அப்படியே நிறுத்துங்க. என்ன சொல்கிறாரு? சீசன் என்னும் நாமத்தின் நிமித்தம். அப்போ ஊழியக்காரர் என்ற நாமத்தின் நிமித்தம், சுவிசேஷகர் என்ற நாமத்தின் நிமித்தம், சபையில் பரிசுத்தவானாய் காணப்படுகிற நாம நிமித்தம், சபையில் ஏழையாக இருக்கிற அந்த விதவையினுடைய நாமத்தின் நிமித்தம், சபையில் திக்கற்றவனாக அந்த மகன் நிமித்தம், அந்த மகள் நிமித்தம். எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, நம்ம நல்லா வச்சுக்கிறோம். ஆமாம், ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு துணி எடுக்கிறோம். ஆனால் நம்ம சபையில் கூட ஏழ்மையான ஆட்கள் இருக்கிறாங்கல்ல,
நம்முடைய தகுதின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த அந்த அளவு நம்மளால் முடியும். ஒரு திக்கற்ற பிள்ளைகள் 4 சேரை எடுத்து கொடுக்க முடியும். நம்ம சபையில் ஏழ்மையான பிள்ளை இருந்தால் ஒரு 4 நோட்டு வாங்கி தர முடியும். இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் ஏழ்மையாக இருக்குன்னா ஒரு 4 புத்தகம் வாங்கி தர முடியும். நம்ம வேலை செய்கிற கம்பெனியில் நம்மோடு வேலை செய்கிற ஆட்களுடைய பிள்ளைகள் ரொம்ப வறுமையில் இருந்தால் அவங்களுக்கு ஒரு 4 காசை உதவி செய்ய முடியும். எவ்வளோ காரியம் இருக்குது இல்லை, யோசிச்சு பாருங்கள். இப்போ அவனுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி கொடுக்குறேன்றார். நம்ம எப்பவுமே எனக்கு தான் கொடுக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும், எனக்கு தான் கொடுக்கணும் அப்படியெல்லாம் காட்டிலும் உன்னுடைய அளவு என்ன? இவன் சொல்கிறா, அவள் தன் புருஷனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் வந்து போகிற ஒரு ஊழியக்காரன், என்னை மாதிரியே வச்சுக்குவோம், இல்லை வேறு யாரா கூட வச்சுக்குவோம், வந்து போகிறார். ஒரு ஊழியக்காரன் அந்த ஊருக்கு வழியாக அந்த வழியில் போகிறார். போகும்போதெல்லாம் அந்த வீட்டில் தங்குறார். தேவனுடைய மனுஷனாக ஒரு பிரசுத்தவான் என்று காணுகிற. இப்போ 10வது வசனம் போடுவா, என்ன சொல்கிறாருங்க? நான் பாருங்க என்ன தியாகம் பண்ணுறான். நாம் மெத்தையில், அதாவது நம்முடைய வீட்டு மாடியில் ஒரு சிறிய அறையை அந்த மனுஷனுக்காய் கட்டுவோம். அதில் அவருக்கு ஒரு கட்டிலை படுக்கிறதுக்காக போடுவோம். ஒரு மேஜை, அவர் உட்காந்து படிக்கிறதுக்காக ஒரு மேஜையை போடுவோம். அவர் உட்கார்ந்து அதை படிக்கிறதுக்காக ஒரு நாற்காலியை போடுவோம். அது இருட்டா இல்லாதபடி அந்த வீடு, அந்த ரூம் வெளிச்சமாக இருக்கிறதுக்கு ஒரு குத்தை விளக்க வைப்போம். அவர் நம்மிடத்தில் வந்து போகும்போது அங்கே தங்கலாம் என்றாள். நிறைய யோசிங்க, எவ்வளோ தியாகம் நமக்கு இருக்குது அந்த எண்ணம். யோசிச்சு பாருங்க. அவனவன் அளவின்படி கர்த்தர் அளக்க ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். ஒரு நாள் அவனை ஏமாற்ற மாட்டார். இப்போ நம்ம பார்த்தோம்ல, நீதிமொழிகள் 19:17 கீழே யோபு சொன்னார், திக்கற்ற பிள்ளைகளை தூக்கி விட்டாரு, கால்களை தாங்கினாரு, கைகளை திடப்படுத்தினார். சும்மா கை பிடிச்சி தூக்கினார், அது இல்லை, தன் கரத்தில் உதவி செய்தார். மகளே பயப்படாத, போ வீட்டில் போய் பார், குடும்பத்தை பார், இந்தா வச்சுக்கோ, இந்தா எடுத்துன்னு போ, இந்த ஒரு படி நெல், இந்த ஒரு படி கோதுமை எடுத்துன்னு போய் வீட்டில் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடு. கைகளை திடப்படுத்தினான். அந்த அளவுக்கு கீழே அங்கே சொல்கிறார், இரட்டிப்பாய். மனைவியை தவிர, பிள்ளைகளை தவிர மீது எல்லாம் 2 500 ஆடுனா 1000, 500 1000, 500 1000 ப்ளஸ் இரட்டிப்பான நன்மை தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. இங்கே ஊழியக்காரனுக்கு ஒரு நன்மை செய்தார், அங்கே தங்கலாம் என்றார். இப்போ அந்த அம்மா பெற்றுக்கிட்டாங்களா இல்லையா பாருங்கள். இப்போ அந்த வசனம் பாருங்கள், அது 4ஆம் அதிகாரம் 16 17 வாசிங்க. இருக்குதா பாருங்க, 4ஆம் அதிகாரம் 16 17 இருக்குதா? அப்பொழுது அவன், இப்போ அந்த அம்மா கூப்பிடுறாரு, அவனை கூப்பிட்டு கேசே போய் கூட்டின்னு வாடா அந்த அம்மா, அந்த முதலாளி அம்மா அப்படின்றா. அந்த முதலாளி அம்மா மேலே வராங்க. அவனுக்கு என்னடா குறை கேட்டுன்னு வாடானாரு. அந்த கேயாச்சி சொல்கிறான், அந்த அம்மாவுக்கு நீண்ட நாள் பிள்ளை இல்லை. எப்படியா? 2 நாளில் கல்யாணம் ஆகி பிள்ளையே இல்லை, ரொம்ப வயசாக்கிட்ட போயிடுச்சு அவங்களுக்கு அப்படின்போது, இப்போ அவனை கூப்பிட்டு சொல்கிறான், அவன் சொல்கிறான், ஒரு பிரயாண உற்பவ காலகட்டத்தில் ஒரு குமாரனை நீ என்ன செய்வாய், அணைத்து கொண்டிருப்பாய் என்றால், அதற்கு அவள், ஏது தேவனுடைய மனுஷனாகிய ஆண்டவன் உமது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றால். 17வது வசனம் என்ன சொல்றார் பாருங்க, அந்த ஸ்ரீ கர்ப்பம் தரித்து எலிசா தன்னோடு சொன்னபடி ஒரு உற்பவ கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்தேசுக்குள்ளே கொடுத்தியானா கண்டிப்பாய் கொடுக்க வல்லவர். பரிசுத்தவானா பார்த்தா அந்த எலிசாவை. நம்ம வீட்டுக்கு வராரு, தங்குறாரு, சும்மா வந்து கீழே உட்காந்துட்டு போகிறவர். அவர் வந்து இளைப்பார ஒரு வீட்டை கட்டி கொடுப்போமே. நம்ம வீடு சும்மா தானே இருக்குது. நம்மளாக இருந்தால் 10க்கு 10 இருக்குதா, சரி ஒரு 4000 ரூபாய் வாடகை வரும், கட்டி வாடகை கொடு, ஊய்க்காரனுக்கு என்னத்துக்கு போ. இல்லையா? நல்லா கவனிங்க. அவனுடைய அளவுக்கு ஏற்றார் போல கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அதுதான் முதல்ல தேடு. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ள மகிமையில நிறைவாகுவார். 2வது, அவனுடைய அளவு. நீ எவ்வளோ அளக்குறியோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோ. அவ்வளோதான். நீ ஏழைக்கு அனுப்புறியா, ஊழியக்காரங்க அனுப்புறியா, உடன் வேலை செய்கிறவங்களுக்கு கொடுக்குறியா, திக்கற்ற உள்ள பிள்ளைகளா? நம்ம சபையில் எவ்வளோ பிள்ளைகள் ஏழையாக இருக்குது இல்லை? வருஷம் நாமளும் நோட்டு கொடுக்குறோம், புஸ்தகம் கொடுக்குறோம், பரிசு கொடுக்குறோம், விபிஎஸ்க்கு பரிசு கொடுக்குறோம், கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்குறோம். ஏதாவது ஒரு ஏழைக்கு என்னால் முடியும் நான் கொடுக்குறேன்றியா, இல்லை வெளியில் கொடுக்குறேன்றியா, இல்லை வேறு ஏதோ அந்த அங்கங்கே ஆசிரமம் இருக்குது அந்த மாதிரி கொடுக்குறேன்றியா? நீ பெற்றுக்கொள்கிற பலன் உன் அளவுக்கு ஏற்றபடி ஆண்டவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3வது 5 நிமிஷம் இருக்குது, 10 மணிக்கு 3வது. இது ரொம்ப நேரம் ஆகும், இதனால் சுருக்கிறேன். 5 நிமிஷம் இருக்குது. 3வது ஒரு காரியம், மல்கியா 3:10. இதை வாசிக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக கூட இருக்கலாம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க.
என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படிக்கு தசம பாகங்களை எல்லாம் நீங்க கொண்டு வாருங்கள். அப்போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேனே என்று பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். இது கொஞ்சம் கஷ்டமா, என்ன காசு நான் சொல்லிட்டேன் முதல்ல, நிபந்தனை இல்லாமல் ஒரு நாளும் ஆசீர்வதிக்க மாட்டார். நீங்கள் எல்லாம் போட்டு போகிற காணிக்கை நான் எடுத்து வச்சு நானே தசம்பாகம் கொடுக்கணும், ஊழியக்காரன் கொடுக்கணும், லேவியர் கொடுக்கணும். இப்போ பாருங்கள், இது எதுக்கு சொன்னார்னா, இங்கே சொல்கிறார், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகளெல்லாம் என்ன சொல்கிறாரு, அதாவது சோதித்து பாரு அப்படின்னு சொல்கிறார். 10+1 1+10, அதாவது 1 10 10லேருந்து 1, அவ்வளோதான் சொல்லிட்டார். இந்த காரியம் என்ன அப்படின்னா, இதை நீ சோதித்தேன்னா உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன். வேகமாக போயிடுறேன், 5 நிமிஷம் 4 நிமிஷம் தாங்குது. ஆதியாகமம் 14:20, கொஞ்சம் வேகமாக வாசிங்க. ஆதியாகமம் 14:20 வசனம், கொஞ்சம் வேகமாக, சீக்கிரம் வசனம் மட்டும் சொல்லிடுறேன். சொன்னான், இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம்பாகம். லோத்து ஒரு இடத்துக்கு போயிட்டான், சுகரமாக சொல்லிடுறேன். லோத்து ஒரு இடத்துக்கு போயிட்டான், ஆபிரகாம் ஒரு இடத்துக்கு போயிட்டான். சினேயார் என்ற ஒரு கூட்டம் இருக்குது, அவங்க அப்படியே கொள்ளாடிச்சுக்கிட்டே வரும்போது லோத்தினுடைய கூட்டத்தை எல்லாம் பார்த்தா ஆபிரகாம் கூட இவன் அத்தனை பேரையும் வாரின்னு போயிட்டான். ஆபிரகாம் வந்து சொல்கிறான், ஆபிரகாம் தன்னுடைய வீட்டில் இருக்கிற எல்லாரும் கணக்கு பார்க்குறான், இவ்வளோ பேர் வந்து யுத்தம் பண்ணுறதுக்கு ஆளுக்கிறாங்கன்னா, தம்பி போயிட்டான், தம்பி யாரோ திருண்டு போயிட்டான், கொள்ளாடிச்சுன்னு போயிட்டான் அப்படின்னு இவன் போய் அங்கே அந்த சண்டை போட்டு எல்லாரையும் திருப்பி கொண்டு வரான். அப்போது பிடிச்சிட்டு வந்த இடத்துல இவங்களது சேர்த்து அவங்களது சேர்த்து எடுத்துன்னு வந்தாங்களே, பங்கு பிரிக்கிறாங்க. பங்கு பிரிக்கும்போது அங்கே உன்னதமான தேவனுடைய தாசனார்கள் மெல்கிதேக்கு சோதரர் வராரு, அவர் ஆசீர்வதிக்கிறார். இவனை ஆசீர்வதிக்கும் போது இவனுக்கு அவன் தசம பாகம் கொடுத்தான். அல்லேலூயா. அப்போ இது மூணாவது எதை குறிக்குதுன்னா, நீ கொடுத்து பாரு, நான் ஆசீர்வதிக்க மாட்டேனோ உங்கள் தசம பாகம் 10+1 அப்படின்னாரு. நீ சம்பாதிக்கிறதுல 10 பாகம் சம்பாரிச்சா 1 எனக்கு கொடு, 9 உனக்கு வச்சுக்க, நான் ஆசீர்வதிக்கும் போது 10 12 கூட மாற்றுவேன். அல்லேலூயா. முதல்ல அதான் கொடுத்தான். இப்போ அவன் கொடுத்ததுனால என்ன நடந்தது பாருங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவன் கொடுத்ததுனால என்ன, 21:2 வாசிங்க சீக்கிரம். ஆதியாகமம் 21:2, சீக்கிரம் முடிக்கிறேன். 21:2 என்ன சொன்னார்? ஆபிரகாம் முதிர் வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்த காலத்தில் அவனுக்கு ஒரு குமாரனை, இதுக்கு உள்ள நிறையா இருக்குது, இது 1 மணி நேரம் பேசணும். அது கேட்குறான், இதெல்லாம் கொடுத்துட்டு 15:3 கேட்குறான், நான் உன்னை பலப்படுத்துவேன்னு சொல்கிறான். 15:3 கீழே போகும்போது, ஆண்டவர் எனக்கு என்ன கொடுப்பீங்க, நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேனே அப்படின்னு கேட்குறான். இதெல்லாம் கேட்டுட்டு வரும்போது 21ஆம் அதிகாரத்தில் வரும்போது ஆபிரகாம் கேட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுத்தார். இந்த தசம்பாகம் பாருங்க, கொள்ளாட்சி தானே, விட்றா டே உனக்கு ஒரு பங்கு எனக்கு ஒரு பங்கு விட்றா, கேட்கல. அப்படியே அவனுக்கு தசம்பாகம் கொடுத்துட்டு பங்கு பிரிக்கும்போது சொன்னால், ஒரு சிரட்டையாகிலும் நான் இதில் எடுத்து, நான் இப்படி மெல்கிசேதேக்கு என்னை பணக்காரனாய் மாற்றினான்னு சொல்லாதபடி என்னோடு வந்த வாலிபர்கள் சாப்பிடட்டும் என்று சொல்லிட்டு போயிட்டு ஆபிரகாம் அந்த எண்ணத்தை பார்த்தாரு. கர்த்தர் கர்ப்பவதியாய் மாற்றினார் சாராளை. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யப்படி உடைய குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்வார்? இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன் ஒரு 2 நிமிஷத்தில். 1 ராஜாக்கள் 17:15 வாசிங்களே. இப்போ பாருங்க, இங்கே ஆபிரகாமுடைய காரியம், இங்கே 1 ராஜாக்கள் 17:15 என்ன சொல்றாரு பாருங்க சீக்கிரமா கொஞ்சம். அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டார் அநேக நாள் என்ன செய்தாங்க. இப்போ இவர் போய் சொல்கிறாரு, நான் கஷ்டப்படுறேன், சாரி பார்த்து வீட்டுக்கு போகிறாரு. அம்மா என்ன பண்ணுகிற, நானும் என் பிள்ளை சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் மாவு வச்சுக்கிறோம், கொஞ்சம் எண்ணெய் வச்சுக்கிறோம், அதை ரொட்டியாக சுட்டு செத்து போயிடலாம் சாப்பிட்டுட்டுன்னு நினைக்கிறோம் அப்படின்னா, ரைட் பரவாயில்ல. முதல்ல கேட்குறா, கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வா அப்படின்றா. சரி போகும்போது சொல்கிறான், ஒரு அடை எடுத்துன்னு வா. இல்லாண்டவனே பரவாயில்ல, எனக்கு கொடுத்துட்டு நீ சாவு போ, ஊழியக்காரர் சொல்லிட்டா, எனக்கு கொடுத்துரு, முதல் பங்கு எனக்கு கொடு, நீ அப்புறமா போய் சாப்பிட்டு அப்படின்னு சொல்கிறான். பாருங்கள், அவள் 17:1 என்ன சொல்கிறாரு பாருங்க அந்த இடத்துல, சீக்கிரம் வாசிங்க. ரைட் போதும். இப்போ பாருங்க, பஞ்சம் கடுமையாக இருக்கிற காரியத்திலையும் போய் கேட்டால் அந்த ஒரு பங்கை கர்த்தருக்கு கொடுத்தால். இப்போ 17:16 வாசிங்கன்னா என்ன நடக்குது பாருங்க. சொன்ன வார்த்தையை கொண்டு பானையிலே செலவழிந்து போகல, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போகவும். அவன் சொன்னான், எனக்கு முதல் ஒரு அடை கொடுத்துட்டு போ மகளே, முதல் பங்கு என்னதாக இருக்கட்டும்
ஊழியக்காரனுக்கு தேவனுக்கு நீ ஒரு பங்கு சாப்பிட்டு சாவு போ அப்படின்னா இவன் சொல்லிட்டு கொடுத்தா பாருங்க. கொடுத்துட்டு போனவன்னு சொன்னால் பஞ்சக்காலம் முடியும் வரையில் உன் வீட்டில் மாவு குறையாது எண்ணெய் குறையாதுன்னு சொல்லி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனால் அந்த வார்த்தையின்படி அந்த பஞ்சம் முடிகிற வரையில் இவன் வீட்டில் தான் கம சப்பாத்தி வாசனை வந்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். என் தேவன் நம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைகள் எல்லாம் என்ன பண்ண மாட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ள மகிமையில் ஒன்று தேடுகிறவனுக்கு குறைவில்லாதபடி கொடுக்கிறவர். ரெண்டாவது, என்னென்ன அளவுபடி செய்கிறியோ அந்த அளவின்படி கொடுக்கிறவர். மூன்றாவது, நீ சம்பாதிக்கிற தசம்பாகத்தில் ஒரு பங்கை குறைவில்லாத கொடுக்கும்போது அடைக்கப்பட்ட வாசல், அது கர்ப்பமாக இருக்கட்டும், அது பஞ்ச காலமாக இருக்கட்டும், வர வேண்டிய பணக்காரியமாக இருக்கட்டும், வர வேண்டிய பொருள் காரியமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது சமாதானமாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும், அடைக்கப்பட்ட வாசலை திறக்கும் போது அது உன் கைக்கு வந்து சேரும். அதுதான் தேவன் சொன்னார். என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ள என்ன செய்வாரா? மகிமையில நிறைவாக்குவார். கை தட்டுவேன் எல்லாரும். அல்லேலூயா. நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். உடைய கிருபை கூடிரும். ஆண்டவரே, நீங்கள் சொன்னீங்க மகிமையில நிறைவாக்குறவர் என்று சொன்னேன். இங்கே வந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் மகிமையில குறைவுகளை நிறைவாக்கி ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆம்.